அதாவது 2க்கும் 11க்கும் உடையவர் நீச்சகதி பெற்றாலும் நல்ல இடத்துல தான் அவர் தனித்து இருந்தால் பரவாயில்லை. கிரகங்களின் கூட்டமைப்பில் சுக்கிரன் தொடர்போடு சூரியன் தொடர்போடு இருக்கிறதால இந்த மாதம் வரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நன்மையாக தரும். பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி. வெற்றி வாய்ப்பை நல்கின்ற மாதமாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. தைரியம் தன்னம்பிக்கை என்ன சுவாமி 2ஆம் அதிபதி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எதனா வேலை அமைப்பெல்லாம் போயிடும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். அங்கே உச்சம் பெற்று சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்த குரு பகவான் நம்மளுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் அங்கே சென்றால் ஆட்சிக்கு இணையா பலம், அதாவது ஆட்சிக்கு இணையான பலம் என்ன இருக்குதோ அதை கொடுக்கும். இப்போ ஒரு வேலையை எடுத்து செஞ்சிட்ருக்கோம், அதை பொறுத்துக்கு அது நிலவர வேறு. இப்போ இன்னொரு வேலையும் எடுத்து செய்கின்ற பாக்கியம் பெறுகின்றோம். அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும், மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய மாதமாகும். வருமானம் அது அளவில்லாமல் வந்து கொண்டு இருக்கும் ஐயா. ஓரளவுக்கு இந்த 2 மாதமாக சிம்மராசிக்காரங்க நிலைப்பாட்டிலேருந்து ஓரளவுக்கு தேறி வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தேறி வந்துட்டுருக்காங்க. அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வருகின்ற காலத்திலும் குரு பகவானுடைய தன்மையும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு பரவாயில்லை, நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லிட்டு அமைப்பை நாம் இதை தாண்டியே வந்துடலாம். நம்ம அஷ்டமத்து சனியே ஓரளவுக்கு மீடியம் பேஸ் ஆகி போட்டா போட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா போராடி தான் வெற்றி பெறணும், அது உண்மை. உழைத்தால் நம்மளுக்கு பலாபலன் உண்டு என்று சொல்கிறோம் இல்லை, அந்த கடின உழைப்பு இந்த மாதத்தில் நாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சாமி. இந்த செயல்கள்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது வீடியோஸ் பார்க்கும்போது சரிட்டு அவர் சொன்னது உண்மைதான். இந்த நாட்களை பயன்படுத்தி கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் மறைந்து அதுவே சென்ட்ரிங் போட்ட மாதிரி மாறிடும். ஒரு பீம் போட்டு தளத்தமாக மாற்றி அதை நம்மளை இணைச்சி வைப்பார் இறைவன். கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததில்லை, அதெல்லாம் விருத்து வேறுபாடுலாம் 1 by 1 குறைஞ்சி கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த இளம் வயதில் படிப்பில் இருக்கிறவங்களாம் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் மனசில் சாந்தமில்லாத அமைப்பு ஏற்படும். இந்த பள்ளி பருவம் 17 வயது டீனேஜ் வயசு பசங்களாம் வந்து இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நாம் எடுத்து சொல்லணும். நமக்கு விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது? எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்க போதையா? தமிழ் மாத பலம் நம்ம பார்க்குறோம். இந்த தமிழ் மாதம் நம்மளுக்கு ஆரம்பிக்கின்ற இடம் என்று சொன்னால் அது சூரியன் நிலைப்பாடை வைத்து தான் எல்லாருக்குமே நம்ம தமிழ் மாதத்தின் கிரகங்கள் மாறக்கூடிய தன்மையை வச்சு சொல்கிறோம். விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது சூரியன் என்று சொன்னால் அது சிம்மராசியும் குறிக்குது சேர்த்து. நம்ம ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு செல்வது, அதாவது இதுக்கு முன்னே 7ஆம் இடத்துல இருந்தார், சனியோடு தொடர்பு கொண்டார். சங்கடங்கள் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தோம். ஓரளவுக்கு இப்போது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்ல சின்ன சின்ன உபாதைகள் மன கஷ்டங்கள் மட்டுமே தான் இருக்கும். பெரிய அளவுக்கு டேஞ்சரான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடியாக பதித்தாலும் பிரச்சனை கிடையாது சுவாமி. பகவானுடைய பார்வை எப்போல்லாம் பதிஞ்சால் நம்மளுக்கு துன்பம் என்பதில்லை. ராசிநாதன் ஒரு மாதத்தில் நம்மளை பங்குனி மாதத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு மீனத்துக்கு இடம்பெறக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். அங்கே ஏற்கனவே கிரகங்களுடைய நிலைப்பாடு நம்மளுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சூரியன் புதன் நீச்சகதி பெற்ற புதன் 2ஆம் அதிபதி நீச்சகதி பெற்று 8ஆம் இடத்தில் அமர்றார். அவரே தான் நம்மளுக்கு 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் வரவு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகின்றார். அதாவது 2க்கும் 11க்கும் உடையவர் நீச்சகதி பெற்றாலும் நல்ல இடத்துல தான் அவர் தனித்து இருந்தால் பரவாயில்லை. கிரகங்களின் கூட்டமைப்பில் சுக்கிரன் தொடர்போடு சூரியன் தொடர்போடு இருக்கிறதால இந்த மாதம் வரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நன்மையாக தரும். பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி. வெற்றி வாய்ப்பை நல்கின்ற மாதமாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. தைரியம் தன்னம்பிக்கை என்ன சுவாமி 2ஆம் அதிபதி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எதனா வேலை அமைப்பெல்லாம் போயிடும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். அங்கே உச்சம் பெற்று சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்த குரு பகவான் நம்மளுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் அங்கே சென்றால் ஆட்சிக்கு இணையா பலம், அதாவது ஆட்சிக்கு இணையான பலம் என்ன இருக்குதோ அதை கொடுக்கும். கிரகங்களின் ஆட்சி எப்படி இருக்குமா, பரிவர்த்தனை யோகம் பெற்றால் ஆட்சிக்கு இணையான பலாபலம் கிடைக்கிறதால உங்கள் வாழ்க்கை தன்மை இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவு அடிவயிறு சம்பந்தப்பட்டவை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சென்றுதான் வரும் சுவாமி. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பெரிய அளவுக்கு ஃபால்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். என்ன சாமி 8ல் வந்தாலும் பிரச்சனையாக வராது.
தைரியமாக இருங்க. நிறைய வருமானம் தனிப்பட்ட முறையில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுவும் இல்லாமல் 10ஆம் அதாவது 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார், மிதுனத்தில் அமர்ந்திருக்கார். அவரும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதால் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த வருமானம் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கும். அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் வேலை அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனை இப்போ ஒரு வேலைக்கு 2 வேலை எடுத்து செய்கின்ற பாக்கியம். அதனாலே தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ ஒரு வேலையை எடுத்து செஞ்சிட்ருக்கோம், அது பொறுத்துக்கு அது நிலவர வேறு. இப்போ இன்னொரு வேலையும் எடுத்து செய்கின்ற பாக்கியம் பெறுகின்றோம். அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வரும், மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய மாதமாகும். வருமானம் அது அளவில்லாமல் வந்து கொண்டு இருக்கும் ஐயா. ஓரளவுக்கு இந்த 2 மாதமாக சிம்மராசிக்காரங்க நிலைப்பாட்டிலேருந்து ஓரளவுக்கு தேடி வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தேடி வந்துட்டுருக்காங்க. அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வருகின்ற காலத்திலும் குரு பகவானுடைய தன்மையும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு பரவாயில்லை, நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லிட்டு அமைப்பை நாம் இதை தாண்டியே வந்துடலாம். நம்ம அஷ்டமத்து சனியே ஓரளவுக்கு மீடியம் பேஸ் ஆகி போட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா போராடி தான் வெற்றி பெறணும், அது உண்மை. உழைத்தால் நம்மளுக்கு பலாபலன் உண்டு என்று சொல்கிறோம் இல்லை, அந்த கடின உழைப்பு இந்த மாதத்தில் நாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சாமி. மற்றபடியெல்லாம் பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. வெளியூர் பயணங்கள் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஆலய வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெறும். இந்த பங்குனி உத்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் வருகின்ற பங்குனி உத்திரம், பங்குனியில் வருகின்ற உத்திர நட்சத்திரத்தை பயன்படுத்திங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த தடையான விஷயங்கள், திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இறைவன் அந்த முருகப்பெருமானும் சிவபெருமானுடைய திருக்கல்யாணம், பெருமாளுடைய கல்யாணம் இதெல்லாம் நாம் கண்டாலே நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனை, நம்ம கிரகங்கள் கொடுக்கின்ற தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக, என் கால்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல, நன்றாக இருக்க வேண்டும் என்று தான். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அதன்படி நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசைகள். மனிதன் ஆசை இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் சன்னியாசி கூட ஒரு ஆசை, நான் இறைவன் திருவடியை பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை. அதே போல் எல்லாரும் வாழணும், நாமளும் நல்லா இருக்கணும். இந்த வாழ்க்கை தன்மை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும். எந்த நேரத்துலையும் நாம் உறுதிப்படுத்தணும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த பங்குனி உத்திர நாட்களை பயன்படுத்தி கொண்டால் திருமண தோஷங்கள், நம்ம கணவன் மனைவி கருத்து வேறுபாடெல்லாம் ஒரு 2 வருஷமாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் மாறிடும். நாமலாம் எதுவும் மாற்ற முடியாது சுவாமி, நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன்னா கூட அவங்க அந்த பக்கம் வீரியத்தன்மை ஏற்றுவார். அதனால் சனி பகவானுடைய தன்மை குறைக்க வேண்டும் என்றால் இறைவனை நாடனால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செல்வது, பெருமாள் ஆலயத்துக்கு செல்வது, இந்த பங்குனி உத்திரம் சிவன் ஆலயத்துக்கு சென்று அவரால் நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு எல்லா விதமான பாக்கியத்தையும் கிடைக்கும். அன்று சென்றாவே போதும் சுவாமி, எல்லா விதமான பாக்கியமும் தானாக வந்துடும். அதாவது வேண்டத்தக்கது அறிவோ என்ற அவருக்கு எல்லாமே தெரியுமா கொடுக்கறதுக்கு, அந்த அறிவாய் நீன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாமே தேடித்தரும். அன்றைய தினம் நீங்கள் சென்றால் கண்டிப்பாக உன்னதமான அமைப்பு ஏற்படுத்தும். என்னால் போக முடியல சுவாமி, இருக்கிற பிஸ்னஸ் அன்றைய ஒரு நாள் ஒதுக்கி கொள்ளுங்கள். வருகின்ற அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் குறையக்கூடிய நாட்களாகும். வருகின்ற பிரச்சனை, சிவபெருமானுடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு அதிகப்படுத்தி பூஸ்ட் கொடுக்கும். இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா நல்லதுக்காக தான் சொன்னாங்க. பங்குனி உத்திரம் ஆசி மகம் என்று எல்லாத்துக்கும் ஏன் சொன்னாங்க, நாட்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டால் நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தலாம், நல்ல செயல்களை நம்மளுக்கு இறைவனே தானாக தந்தருள்வார். இந்த செயல்கள்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது, வீடியோஸ் பார்க்கும்போது சரிட்டு அவர் சொன்னது உண்மைதான். இந்த நாட்களை பயன்படுத்தி கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் மறைந்து அதுவே சென்ட்ரிங் போட்ட மாதிரி மாறிடும். ஒரு பீம் போட்டு தளத்தமாக மாற்றி அதை நம்மளை இணைச்சி வைப்பார் இறைவன். கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததில்லை, அதெல்லாம் விருத்து வேறுபாடுலாம் 1 by 1 குறைஞ்சி கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த இளம் வயதில் படிப்பில் இருக்கிறவங்களாம் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் மனசில் சாந்தமில்லாத அமைப்பு ஏற்படும். இந்த பள்ளி பருவம் 17 வயது டீனேஜ் வயசு பசங்களாம் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நாம் எடுத்து சொல்லணும். நம்ம தாய் தந்தையராக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுமா, இந்த நேரத்தில் இந்த பக்குவம் வரக்கூடிய வயது நம்மளுக்கு இல்லைம்மான்னு சொல்லிவிட்டு நம்ம அதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய காலம். ஏன்னா இந்த நேரத்தில் காதெல்லாம் வர்றதுக்கான அதிகப்படியான தன்மை உண்டுதையா. 8 என்பது மறைவு ஸ்தானம், அந்தரங்கம் எல்லாமே, காதல் எல்லாமே 8 தான். நாம் கண்ணுக்கு தெரியாத மறைச்சி வைக்கின்ற பொருட்கள் அனைத்துமே 8. 8ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய ராகுவோடு சம்பந்தப்படக்கூடிய சுக்கரனோடு சம்பந்தப்படக்கூடிய புதன் நீச்சகதி 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நீச்சகதி பெறுகின்ற புதன் பகவான், சூரியனின் நிலைப்பாடு நம்ம ராசிநாதனே சூரியனாக இருந்தால அவரும் 8ல் போய் மறைஞ்சதால் சற்று கவனக்குறைவுகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சாமி. எப்போ சென்றாலும் ஒரு முறைக்கு 3 முறை நாம் என்ன எடுத்து போகிறோம் இதெல்லாம் நாம் ஃபைல் பண்ணணும். இந்த நேரத்தில் கவனக்குறைவுகள் ஏற்படக்கூடிய மாதங்களாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள் என்று சொன்னால் அந்த உடல் உறுப்பில் நம்மளுக்கு குடல் சார்ந்த விஷயங்கள், அந்த சிறுநீரக குடல் இந்த மாதிரி அமைப்புகள்லாம், இந்த உபாதைகள் என்று சொல்கிறோம் இல்லை, கழிவு பாதைகளாக சுத்தம் பண்ணிக்கணும். இறைவனை நம்மளுக்கு நீர் அதிகப்படியாக உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சுவாமி.
பெரிய அளவுக்கு பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது, தைரியமாக இருங்க. ஜோசிகார் ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் வேலை அமைப்புகள் அதிகப்படியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் சாமி. சொல்லலாம் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாமல் நாம் இன்னும் டபுளாக எடுத்து செய்யக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். அதிகப்படியான ஒர்க் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலம். செல்வங்கள் சேரும், அதில் எந்த விதமான பொருளாதார வீழ்ச்சி என்பது நம்மளுக்கு கிடையாது, தைரியமாக இருக்கலாம். பயப்படணும் அவசியமே இல்லை. தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகரிக்கும். இன்னொரு பிஸ்னஸ் செய்யறதுக்கான பாக்கியம் தேடி வரும். அதாவது அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை பாக்கியம், கமிஷன் ஏஜென்சி பெறுவது, இந்த மாதிரி பெட்ரோலியம் இந்த மாதிரி நிறுவனத்தெல்லாம் நடத்துகிறவங்களுக்குலாம் நல்ல யோகம் ஐயா இந்த மாதம். சிம்மராசிக்காரங்க பெட்ரோலிய நிறுவனம், இந்த மருந்து கம்பெனி இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியான செல்வங்கள் சேரத்துக்கான பாக்கியம் பெறும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது அதிகப்படியான தன்மை கிடைக்கும். ஹார்ட்வேர்ஸு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட், பேசஞ்சர்ஸு, கமிஷன் ஏஜென்சி பெறுவது, கைமாற்றி விடுவது என்று சொல்கிறோமில்ல, ரியல் எஸ்டேட் வியாபாரம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அதிகப்படியான லாபம் தருகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும். நல்ல நிகழ்வுகளும் நடக்க போதுங்கய்யா. என்னென்னா வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போகிறதுக்கான செலவினங்களும் ஏற்படும், வரவும் இருக்கும், அதுக்கேற்ற செலவினங்களும் இருக்கக்கூடிய காலம். பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய மாதமாகும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவு, பிள்ளைகளுக்கு நாம் கல்வி சார்ந்த விஷயமோ கல்வியால் அமைப்பு இருக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் தடையில்லாமல் நடக்கும். கல்வியில் இருந்து வந்த கவனக்குறைவுகள்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறுகின்ற தன்மை பெறப்போசுவான். பயப்படணும் அவசியமே கிடையாது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் சிம்மராசிக்கு ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இருமடங்காக தருகின்ற பாக்கியம் பெறுகின்ற மாதமாக, அது அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். இருந்தாலும் டபுள் உழைப்பும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, டபுள் வேலையும் கிடைக்கின்ற பாக்கியம் நம்மக்கிட்ட கிடைக்கும். நல்லது நடக்க போதையா. இந்த மாதம் உயர்வினை தருகின்ற மாதமாக சிம்மராசிக்கு இருக்க போது நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.